சமூக நீதியினுடைய அடிப்படையில் அனைத்து பிரிவினருக்கும் அரசு மற்றும் அரசு சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்களில் வாய்ப்புகள் அளிக்கக்கூடிய பழக்கம் அல்லது முறை ஏறக்குறைய 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்தியாவில் நிலவி வருகிறது. இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலேயருடைய காலத்திலேயே கம்யூனல் ஜியோ என்று அழைக்கப்படக்கூடிய 1923 இருந்து அன்றைய காலகட்டத்தில் மெக்டொனால்ட் என்று அழைக்கப்படக்கூடிய இங்கிலாந்தினுடைய பிரதமருடைய காலத்திலேயே இந்த முறை அமலில் இருக்கிறது. அதற்கு பிறகு மகாராஷ்டிரத்தில் ஜோதிபா பூலே அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறார். தமிழ்நாட்டில் அன்று இருந்த ஆட்சியாளர்கள் அதே போல அந்த கம்யூனல் ஜியோவை அமல்படுத்துகிறார்கள். அதனுடைய நீட்சியாகத்தான் தமிழகத்தில் இப்பொழுது மிக பிற்பட்டோருக்கு 30%, மிக பிற்பட்டோருக்கு 20%, பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு 19% இடஒதுக்கீடு, மொத்தம் 69% இடஒதுக்கீடு அமல் இருக்கிறது. இந்த பட்டியல் பிரிவில் 76 சாதிகள் உள்ளடக்கியவர்களுக்கு சேர்ந்துதான் 18%. இதை 6 சமுதாயங்களை ஒன்றாக்கி அருந்ததிர் என்ற பிரிவில் 2009ஆம் ஆண்டு அவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அன்றைய கருணாநிதி அரசு முடிவெடுத்தது. அன்றைய காலகட்டத்தில் அது குறித்து நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலேயே அதனுடைய பாதிப்புகள் எவ்வாறு இருக்கும் என்று நான் அதை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன். ஆனால் கடந்த 15 ஆண்டு காலமாக அந்த குறிப்பிட்ட பிரிவிற்கு அந்த 18%-ல் 3% எடுத்து தனியாக வழங்காமல் அவர்களுக்கு 3% என்று சொல்லிக்கொண்டு 18%க்குள்ளேயே அவர்களை வைத்துக் கொண்டு 3க்கு அப்பாலும் 3ஐயும் தாண்டி மீதி கூடிய அந்த 15%-லும் அவர்களுக்கு முன்னுரிமையினுடைய அடிப்படையில் அந்த அருந்திரு என்று அழைக்கக்கூடிய ஆதி ஆந்திராவை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான துறைகளில் வாய்ப்பளிக்கின்ற காரணத்தினாலே தமிழ்நாட்டினுடைய பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஆதிராவிடன் என்று அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாயத்தை சார்ந்த மக்களும் இன்னும் சில சமுதாய மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். எனவேதான் நாங்கள் தொடர்ந்து கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று சென்னையிலே இதை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மிகப்பெரிய ஒரு பேரணியும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அனுமதி மறுக்கப்பட்டது, அதையும் மீறி நடத்தினோம். அதுக்கு பிறகு டெல்லியில் டிசம்பர் 6ஆம் தேதி 7ஆம் தேதி டெல்லி சென்று நாங்கள் அதுக்கு பிறகு ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு கருத்தரங்கையும் நடத்தினோம். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு அடுத்த கட்டமாக ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிப்பதற்கு முன்பாக அனைத்து மாவட்டங்களிலும் இது குறித்து ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை நடத்துவது என்று முடிவெடுத்து கடந்த 19ஆம் தேதி என்று தூத்துக்குடி மாவட்டம், நேற்று திருநெல்வேலி என்று தென்காசி மாவட்டத்தில் இந்த கருத்தரங்கு மற்றும் அதே போல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்முறைமையை நீங்கள் மாஞ்சோலையிலேயே மீட்டுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த கருத்தரங்குகளும் இந்த மாவட்ட புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டமும் நடைபெறுகிறது. மிக முக்கியமாக நாங்கள் தமிழ்நாடு அரசை வலியுறுத்துவது மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு 1.5 கோடி 2 கோடிக்கு மேற்பட்டு வாழக்கூடிய இந்த மக்களுடைய உரிமையை பட்டப்பகலை பறிப்பதை போல பறித்து கொண்டு அந்த மக்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கக்கூடிய இந்த நடவடிக்கை கண்டித்தும் அதை அந்த 3% உள்ளொதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த கருத்தரங்குகள் நடைபெறுகின்றன. இந்த கருத்தரங்குகள் அனைத்து மாவட்டங்களில் நடைபெறும். அதே போல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை எப்படியாவது வெளியேற்றி அந்த நிலங்களை அபகரிக்க வேண்டும் என்று சிலர் திட்டமிடுகிறார்கள். எனவே அந்த 2 நிகழ்வுகளுக்காகத்தான் இந்த கூட்டத்தை அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தி அதுக்கு பிறகு நாங்கள் தமிழகம் தழுவிய ஒரு போராட்டத்தையும் அதே போல டிசம்பர் மாதம் இறுதியில் புதிய தமிழக கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டுக்காகவும் நாங்கள் புதிய தமிழக கட்சியுடைய நிர்வாகிகளோடு சந்திப்பு கூட்டமும் இன்று நடைபெறுகிறது. இவங்க பேர் மிஸ்டர் பால்விந்தருங்க, பால்சாமி. இவர் மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய
ஊத்து எஸ்டேட்டை சார்ந்தவர். அவர்கிட்டயே கேட்டுக்குங்க, ஊத்துல எத்தனை குடும்பம் இருக்கிறாங்க, 4 முக்கில் எவ்வளவு, மாஞ்சோலை ஏறக்குறைய 200க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இன்று வரையிலும் மாஞ்சோலையில இருக்கிறார்கள். மீதி ஒரு 200 குடும்பங்கள் வேலை கடந்த 9 மாதங்களாக வேலை இல்லாத காரணத்தினால 2 நாளைக்கு வேலைக்கு வருவாங்க, அதுக்கு பிறகு மீண்டும் மேலே போயிடுவாங்க. ஆனா பொதுமக்கள் மத்தியில் ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கக்கூடிய வகையிலும் உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் எப்படியாவது இந்த வழக்குக்கு அந்த வழக்கில் வெல்ல வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாடு அரசு முழுக்க பொய்யான தவறான சட்டத்துக்கு விரோதமான தகவல்களை மட்டுமே கொடுக்கிறார். ஆனால் அங்கு இன்னைக்கு வெறும் ஏற்கனவே விருப்ப ஓய்வுக்கு கையெழுத்திட்டு வெளியேறிய குடும்பங்களை தவிர வேறு எந்த குடும்பமும் மாஞ்சோலையில் இருந்தோ அல்லது ஊத்து எஸ்டேட்டில் இருந்தோ 4 முக்கில் இருந்து வெளியேறவில்லை. அப்படி அரசு சொல்லக்கூடிய முழுமையான அந்த சொல்லக்கூடிய தவறு முற்றிலும் தவறானது. அது மட்டுமல்ல, இப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்று அநாகரிகமாக மனித நேயத்துக்கு விரோதமாக இப்பொழுது வனத்துறையும் இந்த அரசும் செயல்படுகிறது. உதாரணத்திற்கு அங்க யானை கிடையாதுங்க, மாஞ்சோலையில கொம்பன் யானையை கொண்டு கோதையாறு பக்கத்துல விட்டாங்க. இப்பொழுது அண்மை காலத்துல புல்லட் யானைன்னு ஒரு யானையை கொண்டு உள்ள விட்டு இந்த மக்களுக்கு இடைஞ்சல் பண்றாங்க. காட்டு பன்றிகளை கொண்டு இவர்கள் குடியிருப்பு பகுதியில் விடுறாங்க. ஒரு 15-20 தினங்களுக்கு முன்பாக 15 அடி நீளமுள்ள நாகபாம்பை கொண்டு உள்ள விட்டு இந்த மக்களுக்கு தொல்லை பண்றாங்க. இது போல அதே போல குடிநீருக்கு 1 மாசம் 20 நாளைக்கு மேல குடிநீர் இல்லை, அந்த மோட்டரை ரிப்பேர் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. போன் வசதி இல்லாத அளவுக்கு அவங்க பண்றாங்க. மருத்துவ வசதி இருந்த மருத்துவமனையை மூடிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ முதல்ல தினமும் வரதா சொல்லியிருந்தாங்க, இப்படி 15 நாளைக்கு ஒரு முறை தான் வர்றாங்க. ஸோ இது போல அங்கள் குடியிருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது விரட்ட வேண்டும், துரத்த வேண்டும் என்ற ஒரே தீய நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு ஒட்டுமொத்தமா மாநில அரசு செயல்படுதுங்க. அவர் பேசுவாருங்க. நீங்க சொல்லுங்க என்ன நடக்குது. தமிழக தலைவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சத்தமெல்லாம் ஒரு சிறந்த தலைவர். அவர்களுக்கு அவர் காலை தொட்டு பாதம் தொட்டு நான் வணங்கி புதிய தமிழக தலைவரை நான் வாழ்த்துகிறேன். இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்திலே கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். பிரிட்டிஷ் வெள்ளைக்கார ஆட்சியில கூட இந்த ஆட்சி வெளியே பற்றவில்லை. அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்தார்கள். மன்னராட்சி காலத்திலும் நாங்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறோம். அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்தார்கள். ஆனால் இப்போதைக்கு தேசிய மனித உரிமை கமிஷன் விசாரணை நடத்தி அடிப்படை வசதிகள், குடிநீர், மருத்துவம், சாலை போக்குவரத்து, அனைத்து வசதிகளையும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மனித உரிமை கமிஷன் அவர்களிடம் டாக்டர் ஐயா பல கோடி ரூபாய் செலவழித்து டெல்லிக்கு சென்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று எங்களுக்காக வேண்டிய தமிழக மக்களுக்காக எங்களுக்காக வாதாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அரிக்கொம்பை யானையை விட்டு எங்களை விரட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். திரும்ப புல்லட் யானை கொண்டு வந்து விட்டு எங்களை விரட்டுவதற்கு இடைஞ்சல் கொடுக்கிறார்கள். குடிநீர் மோட்டரு பழுதடைஞ்சு 1 மாத காலம் ஆகிறது. அதை நாங்கள் மாவட்ட அதிகாரிகள் எல்லாரிடமும் சொல்லிவிட்டோம், யாரும் சரி செய்து கொடுக்கவில்லை. பிஎஸ்என்எல் டவர் பழுதடைஞ்சு 20 நாள் ஆகிவிட்டது. அந்த பிஎஸ்என்எல் நிர்வாகத்திடம் நானும் புகார் செய்திருக்கிறேன். கவுன்சிலர் ஸ்டாலின் புகார் செய்திருக்கார். இன்னும் சரி செய்து கொடுக்கப்படவில்லை. சாலை மிகவும் மோசமாக இருக்கிறது. அங்கிருந்து ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டும் என்றால் 1 நாள் ஃபுல்லாக ஆகிவிடும். யாரும் காப்பாற்ற முடியாது. ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டும் என்றால் அங்கே 3 பஸ்கள் வந்து கொண்டிருந்தது. 2 பஸ்களை வேண்டும் என்று நிறுத்தி விட்டார்கள். இப்போது 1 பஸ் வருகிறது. அது எப்போது வரும் எப்போது வராது என்று தெரியாது. ஆஸ்பத்திரி வசதி இல்லை. ஆஸ்பத்திரி ஊத்து எஸ்டேட்டில் நர்ஸ் இருந்தார்கள். ஆஸ்பத்திரி இருந்தது. 4 எஸ்டேட்டு, புதுதொட்டி எஸ்டேட்டு, மாஞ்சோலை எஸ்டேட்டு, காக்காட்சி எஸ்டேட்டு, எல்லா இடங்கள்லையும் ஆஸ்பத்திரியும் நர்ஸும் இருந்தார்கள். எங்களுக்கு அவசரமாக வைத்தியம் நாங்களே செய்து கொள்வோம். ஆனால் இப்போதைக்கு அதெல்லாம் நிறுத்தப்பட்டு மாஞ்சோலை எஸ்டேட்டு பெரிய ஆஸ்பத்திரியும் 2 டாக்டர்களும் இருந்தார்கள். அது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு எங்களை இந்த கொடூரமான முறையில்
மன்னராட்சியை விட மோசமான நிலைமையில எங்களை சித்திரவாதம் செய்து வருகிறார்கள். எப்படியாவது இவர்களை எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், விரட்டி விட வேண்டும். சுப்ரீம் கோர்ட்ல பொய்யான தகவல்களை சொல்லி இந்த மாஞ்சோல பகுதி மக்கள் அங்கே இல்லை என்று சொல்லி 100 குடும்பம் தான் இருக்கிறது, பாக்கி எல்லாரும் இல்லை அப்படிங்கிறது சொல்வதற்காக ராஜநாகத்தை கொண்டு வந்து விடுகிறார்கள். 2 கரடிகளுக்கும் மேலே அங்கே மனிதர்களை தாக்கக்கூடிய கரடிகளுக்கும் மேலே 2 கரடிகளுக்கும் மேலே அங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். ராஜநாகத்தை கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். எங்களை சித்திரவாதம் செய்து அங்கிருந்து விரட்ட வேண்டும். 100 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எங்கள் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பிள்ளைகள் படிப்பெல்லாம் வீணாகிவிட்டது. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்ட முடியவில்லை, பணம் இல்லை. 10 மாத காலமாக வேலை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய இந்த டிவி சேனல் அதிகாரிகளும் எங்களுக்காக வேண்டி எங்களை இந்த ஜனநாயக நாட்டில் இந்த 100 கோடி மக்கள் 140 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். எங்களை மட்டும் ஏன் கொல்லுகிறார்கள்? எங்களை வாழ்வதற்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்ய வேண்டும். நான் வணக்கத்தை நன்றி தெரிவிக்கிறேன். இல்லை, வெறும் 55 தான் குடும்பங்கிறாங்க. என்னது 55 குடும்பங்கிறது பொய். 400 குடும்பம், 500, 600, மொத்தம் 600 குடும்பம் அங்கே இருக்கிறது. இதுல இந்த பள்ளிக்கூட பீஸ் பணம் கட்ட முடியாமல் யார் கொடுக்கிறார்கள்? அந்த நிவாரண பொருள் வந்தால் வண்டியை மறிச்சு வனத்துறை கேட்ல அத்தியாவசிய பொருள், பால் பாக்கெட்டு, பால் பொழி, அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வர விடாமல் தடுக்கிறார்கள். வனத்துறை கைட்டை போட்டு உலகத்திலே எங்கேயும் வனத்துறை கைட்டு கிடையாது. தன்னிச்சையாக சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு எங்களை பழி வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மக்களை அங்கிருந்து எப்படியாவது விரட்டி விட வேண்டும், எண்ணி குறைக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட்ல பொய்யான தகவல், ஹைகோர்ட்ல பொய்யான தகவல்களை சொல்லி எங்களை பழி வாங்கி வருகிறார்கள். அங்கே 600 குடும்பங்கள் இருக்கிறது. 1000க்கும் மேல பெரியவர்களும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். நாங்கள் 100 வருடங்களுக்கு மேல மன்னராட்சி காலத்தில் இங்கே வாழ்ந்து வருகிறோம். இந்த ஜனநாயகம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு ஜனநாயகம் மறுபடி இங்கு ஆட்சி நடக்க வேண்டும். மக்கள் அங்கேயே வாழ வேண்டும். அதற்கு அனைவரும் உதவி செய்ய வேண்டும். புதிய தமிழக தலைவர் அவர்களுக்கு, எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய புதிய தமிழக தலைவர் அவர்களுக்கு, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நான் நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொஞ்சம் அமைதியாக சொல்லுங்கப்பா. இங்க மைக்கேல் சொல்லுங்க, அவர்கிட்ட கொடுங்க, புரசர்கிட்ட கொடுங்க. அவர் என்ன தமிழகத்திற்கு கோடி நிதியில சட்டங்கள் ஒரு அறிவிப்பு. அது போல இந்த விஷயத்துல தமிழக அரசு அரசியல் செய்யறது, அதாவது கல்வியில அரசியல் செய்யறதுன்னு ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. அதே போல பாஜக மாநில அண்ணாமலையும் ஒரு இவருக்கு என்ன பேச தெரியும்? ப்ரொஃபஸர் விட்டு பேச சொல்லுங்கப்பா. அவன் முருகன் விட்டு பேச சொல்லுங்க. பாஜகத்துல அண்ணாமலை ஒரு கருத்து, அதாவது அரசியல் செய்யாம மாணவர்களுக்கும் அவர்கள் பெற்றோர்களையும் கருத்து கணிப்பு நடத்தி எந்த மொழி அவங்களுக்கு தேவையோ அதை கொடுக்க பாருங்க தமிழக அரசு, அதை வச்சு அரசியல் செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த கருத்து உங்களோட கருத்து? அதாவது புதிய கல்விக் கொள்கையை இன்னைக்கு இருக்கிற மாநில அரசு எந்த அடிப்படையில் அது வேண்டாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தை இன்னைக்கு வரலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்களா? முதல்ல அதை வெளிப்படுத்தணும். 5000 கோடி வரல, 5000 கோடின்னு மத்திய அரசை குற்றம் சொல்லக்கூடியவர்கள் 5000 கோடி ஏன் நிறுத்தப்பட்டிருக்கு உண்டான காரணம் என்னங்கிறது ஏதாவது ஒரு காரணம் இருக்க முடியும். கல்விக் கொள்கை தேசிய இந்தியா முழுமே இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஒரு கல்விக் கொள்கையை நேஷனல், அதாவது ஆராய்ச்சியினுடைய அடிப்படையில் NCERT சிலபஸில் ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க. அது அந்த கல்விக் கொள்கையிலே என்ன குறைபாடு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன மறுப்பது காரணம் என்ன என்பதை இன்னைக்கு வரலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலினோ அல்லது அந்த கட்சிக்காரர்களோ விளக்குவதற்கு என்ன தயக்கம்? அதை விட்டு போட்டு நீங்க எல்லாம் விட்டு போட்டு எல்லாம் மூடி மறைச்சிட்டு ஒரு பகுதியை மட்டும் சொன்னா என்ன நியாயம்? அதனால நீங்க நேர்மையா இருக்கிறதாக இருந்தால் நீங்க உண்மையிலேயே அந்த கல்விக் கொள்கை என்னங்கிறது தெரிஞ்சு வச்சிருந்தா
அது அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஞானம் இருக்கும் பட்சத்தில் தேசிய கல்விக் கொள்கை என்ன குற்றம் இருக்குன்னு நீங்கள் வெளியே சொல்லணும். அப்போ தான் பப்ளிக் தெரியும். ஓஹோ, இந்த கல்விக் கொள்கை வந்தால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வெளியே சொல்லாமல் பணம் கொடுக்கலன்னு சொன்னால் என்ன தெரியல நியாயம். அதனால் முதல்ல இன்னைக்கு இருக்க திமுக அரசு கடந்த கால போலேயே எதையாவது ஒன்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றலாம் நினைக்க வேண்டாம். புதிய கல்விக் கொள்கைகளில் என்ன குறைபாடை இவர்கள் கண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து ஒவ்வொன்றா விழாவாரிய விளக்கணும். அதாவது புதிய கல்விக் தமிழகத்தில் ஏற்படும் பட்சத்தில் அதாவது தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைய வாய்ப்பு உள்ளது. அதனாலதான் இந்த தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க அப்படிங்கிற பாஜக தலைவர் ஒரு குற்றச்சாட்டு. அதாவது மும்மொழி கொள்கை தனியார் பள்ளிகளில் இருக்கு சார். அது வேற, மும்மொழி வேற, புதிய கல்விக் கொள்கை வேற. நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறது வேறு, மொழி பிரச்சனைங்கிறது வேறு. புதிய கல்விக் கொள்கையில் இன்னைக்கு இருக்கிற திமுகவினுடைய அறிவுஜீவிகளோ அல்லது தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ அதை பற்றி ஒரு 4 வார்த்தை பேசுவார்களா வெளிப்படையா? சார், அதை மொழி இங்க பாருங்க. ஒரு நாட்டில் சுவிட்சர்லாந்து வளர்ந்த நாடு, அதுல 3 மொழியும் படிக்கிறாங்க, 4 மொழியும் படிக்கிறாங்க. இங்கிருந்து இன்னைக்கு இருக்கிற வெளிநாட்டுக்கு போகக்கூடிய எல்லாருமே பல மொழிகளை கற்கிறாங்க. நீங்க புதிய கல்விக் கொள்கையில என்ன குறைபாடு கண்டீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகு குறைபாடு இருந்தால் அதை பத்தி, அந்த குறைபாட்டை பத்தி பேசுவோம். புதிய கல்விக் கொள்கை என்னன்னு கூட படிக்காம, அது என்ன கூட தெரிஞ்சுக்காம, காதுக்கு போட்டாம புதிய கல்விக் கொள்கைன்னா புதிய கல்விக் கொள்கையில ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் ஏற்கனவே பல வருடங்களாக அப்படி ஒரு கல்விக் கொள்கை இருக்குது ஆச்சுங்களா. புதிய கல்விக் கொள்கை ஒண்ணுமே கிடையாது. அது ஏற்கனவே இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய கல்வி தான். அந்த அடிப்படையில் தான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அழைக்கப்படக்கூடிய IAS அதிகாரிகளும் IPC அதிகாரிகளும் எந்த கல்வியினுடைய அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். புதிய கல்விக் கொள்கை சொல்லாதுங்க, தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லுங்க. எனக்கு நான் கூட்டணி சொல்லிங்க, நான் இது கூட்டணியே இல்லை. நான் சார், நான் ஏற்கிறேன் இல்லைங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். இவங்க வெளியே வரணும், திமுக வெளியே வரணும். கடந்த கால மாதிரி எல்லாம் நீங்க சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை நீங்க முட்டாளாக்கூடாது. நீங்க புதிய கல்விகளுக்கு எதுக்குறதுன்னா அதுக்குண்டான காரணத்தை சொல்லு, அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம பேசுவோம். 50 ஆண்டு காலமா இந்திங்கிற ஒரு இதை வச்சுதான் தமிழ்நாட்டு மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அது அவங்க ஏதோ போர் பண்றோம்னு சொல்றாங்க இல்லைங்களா. இதுங்க 50 ஆண்டு காலத்துல இந்திங்கிற இதை வச்சுதான் அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த தமிழ்நாட்டு மக்களையும் பின்னாடி தான் கொண்டு போறாங்க. அப்ப இப்ப உள்ள இளைஞர்கள் மும்மொழி கொள்கையோ தேசிய தமிழ் கொள்கை ஏற்றுக்கிற தேசிய கல்விக் கொள்கையோ, ஆனால் இவங்க அதை காரணம் காட்டி இந்த பணத்தை மட்டும் தான் மையம் பண்ணி பேசுற மாதிரி தான் ஓடி. அதாவது அதாங்க, புதிய கல்விக் கொள்கையுடைய சாதகம் என்ன பாதகம் என்னன்னு பேசுவதற்கு அவங்க தயாரா இல்லை. அந்த புதிய கல்விக் கொள்கையில 3 இந்தியை திணிக்கிறாங்களா இல்லையாங்கிறத சொல்றதுக்கு அவர்களுக்கு வக்கு கிடையாது. அவங்க ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிறாங்கிற ஒரே குற்றச்சாட்டு மட்டுமே பணி செய்யறாங்க. அது தவறானது. அதெல்லாம் அந்த முறையை தவறானது. திமுக அது கை விடணும். திமுகவுக்கு அது 2020 கை கொடுக்காது ஆச்சுங்களா. அதனால அவர்கள் நேர்மையாக புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதற்கு உண்டான அடிப்படை காரணங்களோடு வெளியே வந்தாங்கன்னா அப்புறம் அதுக்கு போய் டிபேட் பண்ணலாம். இப்போ அவங்க டிபேட்டுக்குள்ளேயே வராமல் தமிழ்நாட்டு மக்களை மத்திய அரசு வஞ்சிக்குதுங்கிற ஒரு அப்ரோச் எடுக்கிறாங்க. அது தவறான பழக்கம். அவங்க முதல்ல இதில் வெளியே வரட்டும், அதுக்கு பிறகு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். 2026 தேர்தலை மையம் கொண்டு தான் அந்த கருத்தை வலுவா குரலுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அது திமுக எப்பவுமே அவங்க இப்படித்தான். அவங்க திமுக துவக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த மாதிரி தான் எடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அது 2026 பலனளிக்குமா இல்லையாங்கிறத இப்போ சொல்ல முடியாது ஆச்சுங்களா. ஒரு விஷயத்திலையும் கூட அவர்கள் அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. திமுகவுக்கு என்ன கொள்கைன்னு கேட்டால் இருக்காது. அது நீதி கட்சியுடைய கொள்கையாக இருக்கும், அது காங்கிரஸுடைய கொள்கையாக இருக்கும், கம்யூனிஸ்டுடைய கொள்கையாக இருக்குமே தவிர திமுகவுடைய கொள்கைன்னு கேட்டால் ஏதாவது ஒரு கொள்கையும் கூட நீங்கள் யாராலையும் சொல்ல முடியாது. திமுக தெரியாது. அது பெரியாருடைய கொள்கையாக இருக்கும், இல்லை நீதி கட்சியுடைய கொள்கையாக இருக்கும், அல்லது இருக்கிறது இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்காது. அதனால் இப்போ நான் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி வைக்கிறது, திமுக 75 வருஷமாக இருக்கக்கூடிய கட்சி. நீங்கள் நேர்மையாக இருந்தால்
புதிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, நாங்கள் இந்த காரணத்துக்காக புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் என்று அவங்க வெளியே சொன்னால் அது குறித்து நாம விவாதிக்கிறதுக்கு வசதியா இருக்கு. அப்பதான் சரியா இருக்கு. அதுக்கு முதல்ல கருத்து சொல்ல வேண்டாம். அதனால ஒரு மாநில அரசு 8 கோடி தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தோடு விளையாடக்கூடாது. நீங்க பூச்சாண்டி காட்டக்கூடாது. புதிய கல்விக் கொள்கை பூச்சாண்டி, மும்மொழி கொள்கை பூச்சாண்டி காட்டக்கூடாது. நீங்க நேர்மையா இருந்தா கம் அவுட், வெளியே வாங்க. உலக தாய்மொழி தினம் கொண்டாடுற வகையில் தமிழ்நாடு போஸ்ட் ஓட்டிருக்காங்க. தமிழ்நாடு போஸ்ட் ஓட்டிருக்காங்க. என்னன்னா ஹிந்தியை ஸ்ட்ரைக் பண்ணி தமிழ்ல எழுதியிருக்காங்க. தாய்மொழியை கொண்டாடுறதுக்கு ஹிந்தி எதிர்ப்பு ரொம்ப குறைஞ்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கணும்? இல்ல, அவங்க திமுக இருந்து சில பேர் எல்லாம் சொல்லிக்கிறாங்க விரைவில் நாங்க மொழி போரை துவக்கணும். அந்த போர் எப்போ வருதுன்னு தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். வேற ஒண்ணு, அந்த போர் சீக்கிரமா துவங்குமா, எப்போ துவங்கணும் ஆர்வமா இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு போர் தமிழ்நாட்டில் எப்போ வரும்னு சொல்லிட்டு போரை சந்திக்கணும் இல்லைங்க. போர் பல வருஷங்களாச்சு. அதனால அந்த போர் எப்பொழுது துவங்கும், அது எப்படிப்பட்ட போர் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக பார்க்கணும். இன்னும் ஆயத்தம் போருன்னு வந்தால் பயங்கரம் இல்லைங்களா, குண்டெல்லாம் வெடிக்கும், அதுக்கெல்லாம் ஆயத்தமாக இருக்கணும் இல்லைங்க, இல்லைங்களா? ஆனால் அந்த மொழி போரை எப்பொழுது துவக்க போகிறார்கள், அது என்ன மாதிரி போர் அப்படிங்கிறத நவீன ஆயுதங்கள் ட்ரோனா வேற எப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கணும். இல்ல நாங்க இப்பொழுது கூட்டணி பத்தி எல்லாம் எதுவுமே பேசலைங்க, பார்க்கல, அதை பற்றி சிந்திக்கல. நாங்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு புதிய தமிழகம் கட்சி எங்களை நாங்கள் வலுப்படுத்திட்டு இருக்கிறோம். அதுக்கு உண்டான ஆய்வு கூட்டம் தான் இது. டிசம்பர்ல கடைசியில மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டை வலுவா பெரிய அளவு பண்ணணும். ரெண்டாவது மிக முக்கியமாக 2 இஷ்யூ, அதாவது இந்த இடஒதுக்கீடுங்கிறது எல்லா கம்யூனிட்டியும் இடஒதுக்கீடு வாங்குறாங்க. இடஒதுக்கீடு அரசியல் சாசனம் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை மிக சுயநலத்தோடு தனக்கு ஒரு வாக்கு வங்கி உருவாக்க வேண்டும் என்பதற்காக 18% இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியினுடைய உரிமையை பறித்து 3%க்கு, அது அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆந்திரா இருக்கக்கூடியவர்களுக்கு இவங்க எப்படி கொடுக்க முடியும்? அதனால அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதன் மூலமாகவே திமுக ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் நாங்கள் அறிவிக்கிறோம். ஒரு 2 ஹேஷ்டாக நேரத்துல இருந்து திமுகவும் பாஜகவும் ஒரு பரப்புறாங்க. இதே நிலையில இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக டிவிகே அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் ஆகி உருவாக்குறாங்க. அதாவது 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து நேஷனல் லெவல்ல ஒரு தாவைக்கா கட்சி ட்ரெண்டை உருவாக்கி முதல் இடத்துல இந்த கருத்தை நீங்க ஏதோ தாவைக்கா வளர்ச்சியா பாக்குறீங்களா, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் அந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நடக்கிறதுக்கெல்லாம் கருத்து சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் இட் இஸ் நான் இஷ்யூ. அது தமிழ்நாட்டு மக்களுடைய இஷ்யூ கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய இஷ்யூ எங்கே பார்த்தாலும் கல்குவாரிகளை கொடுத்து, கல்குவாரிகள் மூலமாக முதல்ல கடந்த வருடங்களில் மணல் கொள்ளை மிகப்பெரிய அளவு நடந்துட்டு இருந்தது. இப்போ மணல் கொள்ளையை ட்ரோன் மூலமாகவும் சேட்டலைட் மூலமாகவும் அப்சர்வ் பண்ணி என்ஐஏ வரலும் அது இடி வரலும் போயிடுச்சு. அதனால பெரிய அளவுக்கு அவங்களால கொள்ளையடிக்க முடியல. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள்னால ஆட்சியில் எத்தனையோ கோடி சம்பாதிக்கிறாங்க. முதலமைச்சர் அவங்க குடும்பம் சம்பாதிக்கிறாங்க, அமைச்சர்கள் சம்பாதிக்கிறாங்க, மாவட்ட செயலர் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அது அத்தனையும் பத்தாம, அரசாங்க திட்டத்தில் இருக்கிறதும் பத்தாம, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கிராமப்புற வாழ்வாதாரத்தை தொலைக்கக்கூடிய வகையில் இந்த கல்காரிகளை கொடுத்து பல இடங்களில் விவசாயத்துக்கு கேடு செய்கிறாங்க. நான் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் இதே தென்காசி மாவட்டத்தில் பல இடங்களில் நூற்றுக்கணக்கான குவாரிகள் மூலமாக மலைகளையே உடைக்கிறது, கிராம சாலைகள் உடைஞ்சு போகிறது, கனிவள கொள்ளைகள் கேரளாவுக்கு கடத்துறது, இதெல்லாமே பார்த்தோம். இப்போ கூடுதலாக மீண்டும் 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 அதிகரிச்சுட்டே போகிறாங்க இந்த கனிவள கொள்ளை அதிகரிக்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஆபத்தை பெரிய பேராபத்தாக இன்னைக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. எனவே இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு உடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஒரு காலத்தில் மணல் கொள்ளையாக இருந்தது, இன்னைக்கு கனிமல கொள்ளை. குறிப்பாக இது மூலமாக ஒரு துளியும் கூட தேர்தலுக்கு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு குறைக்கணும்னு சொன்னாங்க, அது கூட்டிக்கிறாங்க. மீண்டும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் 20 காரி 30 காரி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதை பற்றி பேசுறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த விஷயமா இருக்குமே தவிர, அவரவர் ரிட்டாரிக்கு, அவரவர் வரட்டுவாதம், வீண்வாதங்கள், போக்கிரித்தனங்கள் காட்டிக்கிறதெல்லாம் யூஸ் ஆகாது. அதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் நிற்குங்க, அதெல்லாம் ஒரு நாள் போகும். எனவே தமிழ்நாட்டு மக்களுடைய இன்னைக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது, அதுவும் தென்காசி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டம் இருக்குது கனிவள கொள்ளை, குவாரி, குறிப்பாக குவாரியின் மூலமாக நடக்கக்கூடிய மிகப்பெரியது. என்ன இந்த 3.5 வருஷம் தான் நீங்கள் அள்ளிட்டீங்க, இன்னும் உங்களுடைய ஆசைக்கு ஒரு முடிவே கிடையாதா?
அமைச்சர்களுக்கு, முதலமைச்சருக்கு, அவங்களுடைய குடும்பத்தாருக்கு, கட்சி மாவட்ட செயலாளருக்கு, இவங்களுக்கெல்லாம் பேராசைக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஆனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமா இருக்கும். சார் ஆட்சி, ஒட்டுமொத்த ஆட்சியுமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு தான் ஆட்சியில் இருக்க போறோம். எவ்வளவு தோண்ட முடியுமோ தோண்டணும்னு கவனத்தை தோன்றதுல கவனம் செலுத்துற போது ஆட்சியில் எங்க சார் கவனம் செலுத்த முடியும்? அதனால எல்லாரும் அவரவர் விட்டாங்க. கடைசி நேரத்தில் உங்களுக்கு பார்ப்பீங்க, ஒரு ஆட்சி நடந்து தோத்து போற போது பார்த்தீங்கன்னா போற போது கொள்ளையடிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி நடக்குது சார். அதனால யாரும் யாருடைய கட்டுப்பாட்டிலையும் கிடையாது. அதனால இன்னைக்கு ஒரு லாலெஸ்னஸ், சட்டமே இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிறுவுகிறது. அதன் காரணமாக தடி எடுத்தவரெல்லாம் தண்டக்காரங்கிற போல எல்லாரும் அவரவர் இஷ்டம் போல மனசாட்சி இல்லாம தமிழ் கலாச்சாரங்கள் தமிழ்நாடே கேள்விப்படாத அளவுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த பாலியல் தான் நடக்குதுங்க. இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தம் ஆட்சியாளர்கள் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். தேங்க்யூ.